Hi friends, welcome to your tasty kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீனை எப்படி சுத்தம் செய்யறதுன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்தை க்ளீன் பண்ணிக்கங்க. மீன் சுத்தம் செய்யற இடத்தை. நான் 1 கிலோ சங்கரா மீன் வாங்கியிருக்கேன். அதை க்ளீன் பண்ண போறோம் இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மீனை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறேன். நான் வந்து 2 கத்தி எடுத்துர்க்கேன். ஒரு கத்தி வந்து வால், தலை, அந்த முள்ளெல்லாம் வெட்டுறதுக்கு. இன்னொரு கத்தி வந்து தக்காளி வெங்காயம் வெட்டுற கத்தின்னுவாங்க. அது முள்ளா இருக்கும். உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோரு பெரிய இந்த கடையிலலாம் கிடைக்கும். அதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தலை வால் வெட்டுற கத்தியை வந்து ஷார்ப் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம், நீங்கள் சமையல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா சூப்பரான கத்திங்கெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மீன் வாங்கும் போது செவில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ரெட் கலரில் இருக்கும். அப்போ தான் அது புது மீன். ப்ரௌன் கலர் இருந்ததுன்னா அது வந்து பழைய மீன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவில் வரா மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது. பாருங்கள், நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. இதுதான் கரெக்டான முறை. ஒரு மரக்கட்டை எடுத்துக்கோங்க. மீனில் வந்து மேலே ஒரு முள் இருக்கும், அடுத்தது அடிப்பகுதியில் ஒரு முள் இருக்கும், அப்புறம் 2 ரெக்கை இருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தலையை வெட்டிட்டு லாஸ்ட்டில் தான் வாலை வெட்டணும். இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறது காட்டுறேன் பாருங்கள். வால் பகுதியை ஒரு கையில் கட்டை விரலில் பிடிச்சிக்கிட்டு அந்த முள் கத்தியில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி தேய்ச்சிங்கன்னா அந்த செரால்லாம் வந்துடும். எங்கள் லாங்குவேஜில் வந்து நாங்கள் செரால்னுவோம். ஒரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த செராலெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க வாலை பிடிச்சிக்கிட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி செரால்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. மீனுக்கு மேல் பகுதி கீழ்ப்பகுதியில் மெயினாக நல்லா க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி வால் பகுதியாண்ட நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அங்கே தான் வந்து சின்ன சின்ன செராலாக இருக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. தலை பகுதியாண்டியும் கொஞ்சம் நல்லா கவனமாக க்ளீன் பண்ணுங்கள். நடுப்பகுதி சென்டர்லலாம் வந்து உங்களுக்கு நீங்கள் தேய்க்கும் போது க்ளீனாக வந்துடும். அடுத்தது வந்து மேல் முள், அது முதுகு பகுதியில் இருக்கும். அதை வெட்டுறோம். செராலை க்ளீன் பண்ணிட்ட பிறகு முள் பகுதியை வெட்டுறோம். பாருங்கள், முதுகு பகுதியில் இருக்கும் மீனுக்கு. அதை வெட்டியாச்சு. பெரிய கத்தியில் வெட்டுறேன் நான். முள் கத்தியில் வெட்டாதீங்க. முள் கத்தியில் வெட்ட முடியாது இதை. அதனால் நீங்கள் வீட்டில் வேறு கத்தி இருந்தீங்கன்னா கூட அதை நல்லா ஷார்ப் பண்ணிக்கின்னு ஒரு தரையில் தேய்ச்சிங்கன்னா ஷார்ப் ஆகிடும். வெட்டிக்குங்க. முள் கத்தி எதுக்குன்னா நீங்கள் வந்து அந்த செராலை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. முள் கத்தி கையில் அறுத்துறோம், பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மீன் க்ளீன் பண்ணும்போது பார்த்து நீங்கள் பொறுமையாக செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். அடுத்து தலையை வெட்டிக்கிறேன். தலையை வெட்டி எடுத்துகிட்டு வயிற்று பகுதியில் விரலை விட்டு அந்த குடலெல்லாம் எடுத்துடணும். அதே மாதிரி கீழே 2 ரெக்கை இருக்கும், அதுவும் சேர்த்து பிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். உள்ளே எதுவும் இருக்கக்கூடாது. குடல் பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடுறோம். பாருங்கள், வீடியோவில் தெரியுது பாருங்கள், எதுவும் கிடையாது. உள்ளே க்ளீன் பண்ணியாச்சு. முதுகு பகுதியில் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த வால் பகுதிக்கிட்ட நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். கீழ்ப்பகுதி நல்லா க்ளீன் பண்ணணும். அங்கே தான் மிஸ் ஆகிடும் நிறைய தடவை. நீங்கள் நடுவில் பண்ணும்போது அதை ஞாபகமாக மேல் பகுதி கீழ்ப்பகுதி வாலாண்ட அந்த தலைப்பகுதியாண்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் நீங்கள் வால் வெட்டணும். பாருங்கள், வயிற்று பகுதியில் க்ளீனாக இருக்குது. நீங்கள் எல்லாமே வெட்டி க்ளீன் பண்ணி முடிஞ்ச பிறகு தான் வால் பகுதியை வெட்டணும். ஏன்னா வால் பகுதியை பிடிச்சி தான் நீங்கள் எல்லாமே க்ளீன் பண்ண முடியும். க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிக்குங்க. பாத்திரத்தில் நம்ம க்ளீன் பண்ண மீனை கழுவிட்டு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்திருக்கு மீன். இப்போ முடிஞ்சிருச்சு. ஒரு மீன் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த மீனும் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் விரலில் வச்சு தேய்ச்சிங்கனாலே அந்த செரால்லாம் இருக்குதான்னு என்னான்னு தெரிஞ்சிடும். இப்போ அடுத்த மீன் எடுக்கிறோம். பாருங்கள், கீழே முள் இருக்குது, 2 ரெக்கை இருக்குது, மேல் பகுதியில் முள் இருக்குது. இப்போ முள் கத்தி எடுத்திருக்கேன். தக்காளி வெங்காயம் வெட்டுற கத்தின்னு கேட்டாலே உங்களுக்கு கடையில் கொடுப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் இருக்கும், இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து முதுகு பகுதியில் இருக்கிற முள்ளை வெட்டிடுறோம். அடுத்து மீனுக்கு அடிப்பகுதியில் இருக்கிற முள்ளை வெட்டுறோம். அப்புறம் வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த ரக்கையை வெட்டுறோம். லெஃப்ட் ஹேண்டில் கட்டை விரலில் வாழை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் சோத்து கையில் நீங்கள் அந்த பெறாலெல்லாம் க்ளீன் பண்ணலாம்.
நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. வால் பகுதியில் நல்லா க்ளீன் பண்ணணும். அடிப்பகுதி அதே மாதிரி மேல் பகுதியில் நல்லா க்ளீன் ஆகிருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அப்புறம் கழுவுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை செய்யும் போது பொறுமையாகவே செய்யலாம். இப்போலாம் 1 கிலோவுக்கு எங்கள் ஏரியாவிலலாம் 40 ரூபாலேருந்து 50 ரூபாய்க்கு வாங்குறாங்க. நம்ம 1/2 அன் ஹவரில் க்ளீன் பண்ணிடலாம் வீட்டில். பாருங்கள், கீழே க்ளீன் பண்ணிட்டோம், மேலேயும் க்ளீன் பண்ணிட்டோம் சுத்தமாக. அடுத்து தலைப்பகுதியை வெட்ட போகிறோம். அந்த ரக்கையோடு சேர்த்து நீங்கள் வெட்டிக்கலாம். பாருங்கள், ரக்கையை தூக்கி அப்படியே வச்சு வெட்டுறேன். தலையை வெட்டிட்டோம். அப்புறம் குடல் பகுதியை எடுத்துடணும். கட்டை விரலை விட்டு, இல்லைனா உங்களுக்கு எந்த விரல் வசதியாக இருக்குதோ அதை விட்டு நல்லா உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், க்ளீனாக எடுத்துட்டேன் நான். ஒரு தடவை நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க, எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாம் எடுத்தாச்சு. நல்லா க்ளீனாக வந்திருக்கு. ரக்கையெல்லாம் பிச்சு போட்டாச்சு. ஒரு தடவை நீங்கள் விரலில் தடவி பார்த்தீங்கனாலே அந்த செரால்லாம் இருக்குதான்னு தெரிஞ்சிடும். அடுத்து லாஸ்ட்டில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக எதனா பிசு இருந்ததுன்னா அப்போ வெட்டிக்குங்க. அடுத்து லாஸ்ட்டு வாலை வெட்டிடுங்க. அப்புறம் நீங்கள் அந்த பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறதுல க்ளீன் பண்ணி சும்மா ஒரு அலசி எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் ஒரு தடவை நம்ம கழுவிக்கலாம். இப்போ க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள் வீடியோவில். சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம் 2வது மீனை. நம்ம சேனலுக்காக நான் ஸ்லோவாக பண்ணுறேன், இல்லைனா நான் ஸ்பீடாக பண்ணிவிடுவேன். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியணும்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்லோவாக பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், 2வது மீன் சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ 3வது மீன் எடுக்கிறோம். திருப்பி காட்டுறேன் பாருங்கள். முதுகில் முள் இருக்குது. ரெண்டு ரக்கை இது துடுப்பு மாதிரி. அப்புறம் கீழ்ப்பகுதியில் முள் இருக்குது. அதெல்லாம் வெட்டிட்டு க்ளீன் பண்ணிட்டு தலையை வெட்டுறோம். லாஸ்ட்டில் வாலை வெட்டுறோம். கீழ்ப்பகுதி முள்ளை வெட்டிடுறேன். அடுத்து 2 ரக்கை அடியில் இருக்குது வயிற்று பகுதியில், அதை வெட்டிடுறேன். அடுத்து வாலை பிடிச்சி அந்த செராலெல்லாம் முள் கத்தியில் க்ளீன் பண்ணிக்கிறோம். நீங்கள் பொறுமையாகவே செய்யலாம், ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது. 1 ஹவர் ஆனால் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை செஞ்சு ஒரு தடவை பழக்கம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் 2வது தடவை நீங்களே வாங்கிட்டு வந்து அழகாக க்ளீன் பண்ணுவீங்க. ஸ்பீடாக வந்துடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் ஸ்பீடாக செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. அர்ஜென்ட் இல்லாத செஞ்சால் தான் நீங்கள் க்ளீனாக அதை எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னா மீன்லாம் க்ளீன் பண்ணும் போது ரொம்ப பொறுமையாக செய்யணும். கறி மாதிரி கிடையாது இது. ஏன்னா அந்த செரால்லாம் வந்து நம்ம குக் பண்ணும் போது சமையல் செய்யும் போது இருந்ததுன்னா அது வந்து நம்மளுக்கு சாப்பிடும் போது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். அப்புறம் குழம்பே ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் பொறுமையாக செய்யலாம். இப்போ நம்ம வால் பகுதியை வெட்டிக்கிறோம். பாருங்கள், 3வது மீன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் ஒரு தடவை 2 தடவை தான் நீங்கள் மீன் அலசணும். சும்மா போட்டு அலசாதீங்க. மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் 2 தடவைக்கு மேலே அலசக்கூடாது மீனெல்லாம். இதே மெத்தட் தான் இப்போது 4வது மீன் காட்டுறேன் பாருங்கள். அதே மெத்தட் தான். நீங்கள் நல்லா வீடியோ பார்த்துட்டு நீங்களே வாங்கின்னு வந்து பொறுமையாக செய்யலாம். நீங்கள் மீன் கடைக்கு போனீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 40 ரூபாலேருந்து 50 ரூபா கொடுக்கணும். அடுத்து வந்து நீங்கள் க்யூவில் நிற்கணும் கூட்டமாக இருந்ததுன்னா. இதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே நம்ம கரெக்டான கத்தி, நல்லா நீங்கள் சமையல் செய்கிறவங்க நல்ல கத்தியாக வாங்கி வச்சுக்கோங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் சூப்பர் கத்தி. நான் அமேசானில் தான் இந்த கத்தி வாங்கின செட்டு, 5 செட்டு கத்தி இது. கறி வெட்டுற கத்தி, மீன் வெட்டுற கத்தி, அப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வெட்டுற கத்தி எல்லாம் ஒரு ஷார்ப்னரோடு கொடுத்தாங்க. அந்த ஸ்டாண்டோட அமேசானில் நான் வாங்கினேன். நீங்களும் ஒரு நல்ல கத்தியாக உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து லைஃப் டைம் உபயோகப்படுற பொருள். அதனால் கத்தி வந்து சமையலுக்கு, மீனுக்கு மட்டும் கிடையாது, சமையலுக்கு முக்கியமான ஒரு பொருள்னால் அது கத்தி. அதனால் வந்து நல்லா ஷார்ப்பான கத்தி நீங்கள் வச்சுக்கணும். இது மாதிரி செலவுலாம் உங்களுக்கு மிச்சமாகும். நீங்களும் ஒரு வேலை கற்றுக்கின மாதிரி இருக்கும். நீங்களே நம்ம வாங்கிட்டு வந்த மீனை க்ளீன் பண்ணி செஞ்சோன்னா அந்த மனசு திருப்தியும் இருக்கும். அதனால் ஒரு நல்ல கத்தியாக நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 மீனில் சொன்ன அதே மெத்தட் தான். ரக்கை வெட்டுறது, அந்த முள் வெட்டுறதெல்லாம் ஒரு முன்ன பின்ன இருக்கலாம். ஆனாலும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த நடுப்பகுதி செராலை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக வயிற்று பகுதியை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க.
ரொம்ப டைட்டாக போட்டு அழுத்தாதீங்க மீனை. நீங்கள் விரலில் தடவி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் எங்கெங்கே செரால் இருக்குன்னு. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு க்ளீனிங் வேலைலாம். இப்போ வந்து வால் பகுதியை வெட்டிக்கிறோம். இப்போது தண்ணியில் அலசி ஒரு பாத்திரத்தில் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள் மீன். நடுவில் அதிகமாக உங்களுக்கு அந்த தலை குடல்லாம் வந்து அந்த கழிவுலாம் நிறைய சேர்ந்துச்சுன்னா ஒரு பாத்திரத்தில் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டையும் சுத்தமாக ஒரு தடவை கழுவி திருப்பி க்ளீனிங் ஆரம்பிங்க. கத்தியும் கழுவிக்கிறேன் நான். லாஸ்ட்டில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மீன் க்ளீன் பண்ணிட்டோம். 1 கிலோ மீன் இது ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான விஷயம், சங்கரா மீன் நான் 1 கிலோ வாங்கி க்ளீன் பண்ணியிருக்கேன். அதே மெத்தட் தான் எல்லா மீனுக்கும், அதே மாதிரி தான் இருக்கும் எல்லா மீனுமே. அதனால் சைஸ் தான் வேறுபடும். மீன் சைஸ் தான் சின்னது பெருசுன்னு வரும். ஆனால் வந்து அதே ரெக்கை மேலே முள் அதுதான் வரும் மீனுங்களுக்கு. அதனால் வந்து 90% மீனுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதே மெத்தடை பார்த்து எல்லா மீனையும் நீங்களே க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ மீன் வாங்கி வந்து க்ளீன் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் அதில் நல்லா க்ளீன் பண்ணி கற்றுக்கினீங்கன்னா நீங்கள் 1 கிலோ 2 கிலோ எவ்வளோ மீன் வேணாலும் வாங்கி வந்து க்ளீன் பண்ணலாம். உங்களுக்கு காசும் மிச்சம், டைம் மிச்சம். அங்கே கூட்டத்தில் நிற்க தேவையில்ல. அவங்க வந்து கொஞ்சம் ஒருத்தர் நல்லா க்ளீன் பண்ணுவாங்க, ஒருத்தர் க்ளீன் பண்ண மாட்டாங்க சரியாக. அந்த செரால்லாம் அப்படியே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளாக செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.